வச்சுருக்கேன். இதெல்லாம் பேபிஸாக இருந்துச்சு. இப்போ இதில் இத்தனை மேல் இருக்குது பார்த்தீங்களா, அடல்ட்டாக. அதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இவ்வளோ சொன்னேன். இது என்ன வெரைட்டின்றதை நான் சொல்லலை. இது வந்து ப்ளூ கோப்ரா, ஒயிட்டிஷாக தான் இருக்கும். ப்ளூ கோப்ரா. இதுக்கு என்ன 2 கண்ணு வேறு வேறு கலரா? ஒரே கலர் தான் தெரியும். அந்த பாடி கலருக்கு அந்த இயர் ப்ளூ கலரில் துண்டை எப்படி தெரியுதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய கப்பி தான் பார்க்க போகிறோம். மாடியில் இருக்க கப்பி. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து எடுக்கணும்னு இருந்து இப்போ தான் இருட்டிற போதேன்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கேன். மணி இப்போ ஒரு 5:30 இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரோ வந்து இந்த மாடியில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே மீன் கிடையாது. ஸோ அங்கே ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு. அவர் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த கெஸ்ட்டு யார் அப்படின்றதும் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இது வந்து என்னோடய மொய்னா நெட்டு. ஃபிஷ்ஷு பிடிக்கிற நெட்டு எங்கே போச்சுன்னு தெரியலை. அதனால் இதையே எடுத்து வச்சு காட்டலாம்னு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது தான் என்னோடய ஃபேவரட் கப்பி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே ஹோம் ப்ரீடு. ஒரே ஒரு பேரண்ட் ஃபீமேல் இருக்கும். அது மட்டும் ஹோம் ப்ரீட் கிடையாது. இதில் வந்து ஒரே ஒரு பேர் வந்து எனக்கு மிச்சமாச்சு சேல்ஸ்லேருந்து. அந்த ஒரு பேர்லேருந்து வந்த ஒரு பேட்ச் தான் சரிங்களா. அது அடல்ட் ஆகி அதிலேருந்து குட்டி போட்டால் 2வது பேட்ச்சு. ஸோ 2 பேட்ச் வந்து இதில் இருக்குது. எல்லாம் என்னோடய ஹோம் ப்ரீட்ஸு. அந்த பேரண்ட் மேல் இறந்துருச்சு. ஃபீமேல் அதுவும் அந்த கார்னரில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் வீடியோவில் ஒரே சைஸில் தான் தெரியுது. நேரில் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் ஃபீமேல் மட்டும் துண்டாக தெரியும். அவ்வளோ சைஸாக இருக்கும். 2.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். 3 இன்ச்சுக்கிட்ட இருக்கும் அந்த ஃபீமேலு. ஓகே, உங்களுக்கு நான் என்னோடய மொய்னா நெட்டில் எதனா மேல் பிடிச்சி காட்ட பார்க்குறேன். இது ரொம்ப ஷை டைப்பு. பிடிக்கிறதும் கஷ்டம்தான். ஒரு கையில் வீடியோ வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ 2 மேல் பிடிச்சிருக்கேன். இந்த வெரைட்டியில் வந்து ஃபீமேலுக்கு சுத்தமாக கலர் இருக்காது. அதை பிடிச்சி காட்டுறதே வேஸ்ட்டு தான். ஆக்சுவலாக வாங்கினப்போ வந்து ஃபீமேல் வேறு வெரைட்டியாக நினச்சிட்டேன். ஏன்னா மேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபீமேலுக்கு வந்து சுத்தமாக கலர் இருக்காது. ஏதோ ஆற்று மீன் மாதிரி இருக்கும். லைட்டாக கலர் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை நான் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே வீடியோஸில். அன்பாக்சிங் வீடியோவில், பேக்கிங் வீடியோலாம் போட்டு எப்படி பேக் பண்ணணுன்னு போட்டு காமிச்சிருக்கேன். பட் அப்போ வந்து இதுங்க பேபி குட்டியோண்டாக இருக்கும்போது போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அடல்ட் மேலு. இதுலேயும் வந்து ஒன்று சின்னதாக பிடிச்சிட்டேன். அது 2வது பேட்சில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று வந்து பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிறது டைல் கட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். டேங்க்கில் விடுறப்ப அந்த மேலே இருக்க ஃபின்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். குவாலிட்டி செம்மையாக இருக்கும் இந்த பேட்ச் எல்லாமே. எப்படி பேரண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி குட்டிங்க வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ ஒன்று சின்னதாக இருக்குது, அதுக்கும் வித்தியாசம் இருக்காது. கலரேஷன் ரெண்டுமே வந்து சேம் குவாலிட்டியில் இருக்கும். பேரண்ட் எப்படி இருந்துச்சோ அப்படியே எல்லா குட்டியும் இறங்கியிருக்கு. இந்த லைனேஜ் நான் விடுற மாதிரி இல்லை. தொடர்ந்து எவ்வளோ தான் ப்ரீட் ஆனாலும் ஆகிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறேன். இன்னும் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வரல. மொத்தமாக இதில் ஒரு 10-15 இருக்கும். லக்கியாக வந்து ஃபீமேல் கவுண்ட்டு தான் அதிகமாக எனக்கு இருக்குது. ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபீமேல் கவுண்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இருக்குது. இவ்வளோ சொன்னேன். இது என்ன வெரைட்டின்றதை நான் சொல்லலை. இது வந்து ப்ளூ கோப்ரா, ஒயிட்டிஷாக தான் இருக்கும். ப்ளூ கோப்ரா. அதுக்கப்புறம் என்கிட்ட எல்லோ டைகர்லாம் நான் வாங்கியிருந்தேன். பேர் 2000 ரூபா செலவு பண்ணி வாங்கியிருந்தேன். செமையாக இருக்கும். எல்லோ டைகருன்றது இதே பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். பட்டு பாடி பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கலரேஷன் எல்லோவாக இருக்கும். அதில் மேல்லாம் செத்து போச்சு. அந்த ஃபீமேலும் 2 இதில் விட்டுருக்கேன். அது ஏற்கனவே கன்சீவாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லோ டைகர் குட்டிங்க இதில் பியூராகவும் வரும். அதுக்கப்புறம் இதுங்க கிராஸ் பண்ணி தினசாலாம் குட்டிங்க வரும். பட் எல்லாமே நல்ல கலரேஷனாக இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி தான். கலர் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பேட்டர்ன்ஸ் எல்லாம் சேம் தான். பார்ப்போம். இதுங்கெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக அடிச்சுக்குதுங்க. அந்த டைலு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ லேசாக வந்து நிப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நிறைய குட்டீஸில் மேல் வந்திருக்கு. அதுங்கெல்லாம் குட்டியில் நல்லா இருக்காது. வளர்ந்தால் இந்த மாதிரி அட்டகாசமாக வந்துடும். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. உங்களுக்கு இந்த கோப்ரா வெரைட்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப நாளாக இதில் வந்து கொண்டு வர பார்க்குறேன் சேல்ஸுக்கு சரிங்களா. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பேர்லேருந்து இப்போ 15 கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா எவ்வளோ நாளாக இதுங்களை வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ விட்டுறலான்னு நினைக்கிறேன். மொய்னா நெட்டை வச்சு பிடிச்சி ஃபுல்லாக அழுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, போலாம். இதுங்களுக்கு இன்னும் ஃபீட் பண்ணலை. ஃபீட் பண்ணி நம்ம நெட்டு வச்சு பிடிக்கிறப்ப அடி வாங்கும். இந்த நெட்டு வச்சு பிடிச்சா எதுவும் அடி வாங்காது. நான் ஃபிஷ் நெட் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ ஃபிஷ் நெட்டில் பிடிக்கிறோம் அப்படின்னா அடி வாங்கும். அதனால் நான் ஃபீட் போடாமல் வச்சுருக்கேன்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்து இங்கே டம்போ இயர்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு பீஸ். இது போட்டால் பேர் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வந்து போடலாம். நல்லதும் இருக்கும், ஒரு 100 ரூபா போடுற அளவுக்கும் வந்து பீஸ் இருக்கும் ஒரு சிலது நல்லதாக. பட் நான் வந்து இது மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் பேபிஸாக இருந்துச்சு. இப்போ இதில் இத்தனை மேல் இருக்குது பார்த்தீங்களா, அடல்ட்டாக. அதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா டக்குன்னு வளர்ந்துட்டுருக்கு. இந்த இவ்வளோ ஆல்கே வச்சு இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறதுனால தான் வளர்ந்துருச்சு. இதில் ஆல்கேலாம் இல்லாமல் கரெக்டாக தான் வச்சுருந்தேன். ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டேன், அது இந்தளவுக்கு ஆல்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வீடியோ எடுப்பேன்னு தெரிஞ்சு நேற்று எல்லா ஃபாக்ஸ் ஸ்டைலையும் தூக்கி வெளியே போட்டு வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். பட் நல்ல க்ரோத் இந்த ஆல்கே டேங்கில். ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி தான் இருக்கும். இதில் மேலே இல்லை. எனக்கு சேலுக்கு நான் வந்து எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். சுத்தமாக மேலே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அதுங்கெல்லாம் டக்குன்னு வளர்ந்து அடல்ட்டு மேல் ஃபீமேல்ஸாகவே வந்து சுற்றிட்டுருக்கு. ஃபீடு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி அங்கேயும் இங்கே ஓடிட்டுருக்கேன். ஃபீட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு ஃபீடு நான் போடுறப்ப பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு டம்போஸ்க்கு மட்டும் ஃபீட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல, எல்லாம் கொடூரமாக சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. எல்லாமே பில்லெட்டு தான் போடுறேன். எல்லா கப்பிக்கும் சேம் பில்லெட்டு தான். ஓகே, இப்போ நம்ம அங்கிட்டு போய் இருக்கிற கப்பீஸை பார்ப்போம். ஸோ இவர் தான் அந்த கெஸ்ட்டு. தினமும் நான் ஃபீடு போட வர்றப்ப இங்கே தான் இப்படி தான் படுத்துருக்கோம், பயந்து ஓடாது. இன்றைக்கி பட் மாடிக்கு வந்தோடனே நான் மறந்து அப்படியே மைக்கெல்லாம் உயரெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து பயந்துது. செம்ம தூக்கத்தில் இருக்கார். எனக்கு பூனைலாம் அந்தளவுக்கு பிடிக்காது. பட் மாடியில் வந்து இந்த டப்புலெல்லாம் ஃபீடு போடுவேன், இந்த பாட்டிலில் ஃபீடு போடுவேன். பயப்படாமல் அங்கேயே படுத்துருப்பார் தலைவர். முன்னே அப்படியே பயந்து ஏஞ்சி அப்படிலாம் பண்ணிச்சு. போக போக தலைவர் பழகிட்டார். அதை தான் என்னமாச்சு பண்ண போகிறோன்னான்ட்டு இப்படி குறுகுறுன்னு பார்க்குது. ஓகே, வந்து இந்த டப்பு பார்ப்போம். ஸோ டப்பில் வந்து இது வேஸ்ட்டு பீஸ்லாம் நான் எடுத்து போடுவேன். வேஸ்ட்டு பீஸ் மீன்ஸ் இந்த கோப்ராவில் வந்து ஒரு பிளாட்டினோ இந்த டம்போயர் ஃபீமேல் கலந்துருச்சு. அது குட்டியும் போட்டுருச்சு. அந்த குட்டிங்கெல்லாம் வளர வளர இருக்கிற பீஸ் எல்லாம் தூக்கி இதில் தான் போட்டேன். இதை தாண்டி இதில் வந்து ஆற்று மீன் இருக்குது. ஸோ மொய்னா வலையை உள்ளே விட்டு அழுக்காடுன்னு நினைக்கிறேன். ஆற்று மீன் வந்து பிடிச்சேன். ஓகே, ஆற்று மீன் பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக போகுது. பிடிச்சி குட்டி குட்டியாக தான் அதில் விட்டேன். ஸோ இப்போ நல்லா வளர்ந்து இந்த டப்புலேயே இருக்குங்க. அதுங்களை நான் திருப்பி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வச்சுருந்தேன். பார்த்தா நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதே மாதிரி என்னோடய வேஸ்ட்டு கப்பீஸ்லாம் இதில் போடுவேன். தின்னாது, பட் குட்டிங்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தின்னுறதுங்க. ப்ரீட் ஆகாமல் பார்த்துக்குதுங்க. நிறைய வேஸ்ட்டு கப்பீஸ் வந்து தண்ணி நிரம்பி ஓடிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, ஸோ கப்பியில் வந்து நான் 2 வெரைட்டியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுலேயும் டம்போஸ் அந்தளவுக்கு என்கிட்ட குவாலிட்டியாக இல்லை, சரிங்களா. ஸோ இன்னொரு வெரைட்டி என்கிட்ட குவாலிட்டியாக இருக்குது, காட்டுறேன். இதுக்கு என்ன 2 கன்று வேறு வேறு கலரா? ஒரே கலர் தானே, ஓகே. அவ்வளோதான், தலைவருக்கு லேசாக பயம் வந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் குட்டிங்கெல்லாம் மேலே வரட்டும். ஓகே, மேலே வந்துருச்சு. அது கூடயே சேர்த்து இந்த எறும்பெல்லாம் களைச்சி விட்டேன் போல் இருக்குது. பூரா என் காலில் ஏறிட்டுருக்கு. ஆஹா, தலைவர் கிளம்புறாரு. ஓகே, ஸோ இதில் வந்து ட்ராகன் டம்போ கப்பி இருக்குது, சரிங்களா. இதுவும் அதே தான், அந்த கோப்ரா மாதிரி தான். ஸோ ஒரே ஒரு பேர் மட்டும் என்கிட்ட சேல் ஆகாமல் நின்றுச்சு. டைல் வந்து கட் ஆகிடுச்சு இந்த ட்ராகனில். அதை ரேட்டு கம்மியாக கேட்பாங்க, அதுக்கு பதில் நம்ம வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து வந்த ஒரு பேட்ச் குட்டி, சரிங்களா. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் 3 மேல் வந்திருக்கு. 4 ஒரு குட்டி மேல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்குறேன், தெரில. 3 மேல் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து ஃபீமேலாக வந்துருக்கு, சரிங்களா. பேரண்ட் ஃபீமேல் என்கிட்ட இருக்குது, மேல் இறந்துருச்சு. எப்பயுமே கப்பி பீட்டாவில் வந்து மேல் வந்து அந்தளவுக்கு தாங்காது. ஃபீமேல் வந்து இம்யூனாக இருக்கும், நல்லா தாங்கும். மேல் வந்து இதில் இறந்துருச்சு. ஆக்சுவலாக மாடி வெயிலுக்கு தான் இப்போ எனக்கு வந்து மேலுங்க இறந்து போகுது. இந்த குட்டி மேலுங்க பேரண்ட் ஃபீமேல்கிட்ட ப்ரீட் ஆகுது. ஓகே, இதையும் வர்ற குட்டிலாம் வேஸ்ட்டாக தான் வரும். பேரண்ட் ஃபீமேல்கிட்டேருந்து வர்றதெல்லாம் வேஸ்ட்டாக வரும். இந்த ஃபஸ்ட்டு F1 பேட்ச்லேருந்து நல்லா வரணும், சரிங்களா. ஏன்னா இயர் குவாலிட்டிலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், தம்மா தூண்டு தான் இருக்குது மேல். உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா ஸ்ட்ரக்சர்லாம் பெரிய மேல் மாதிரி வந்துருச்சு. பட் அது ரொம்ப பேபி, இன்னும் ஏஜாக இயர் பெருசாக வரும். டைல் குவாலிட்டிலாம் செம்மையாக வரும். ஏன்னா இம்போர்ட்டட் ஹை குவாலிட்டி பேரண்ட்லேருந்து வந்த குட்டிங்க. இந்த மாதிரி ஒரு பேட்ச்லேருந்து வர்றதுலே இதில் நல்ல லாபம் எடுக்கலாம், சரிங்களா.
பேரண்ட் வந்து நான் பேர் 600 போட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கோப்ரா 800 போட்டேன், நல்லா ஓடிச்சு. இப்போ இருக்கிற குட்டிங்க அதோட பேரண்ட் சொல்கிறேன். ஹோம் ப்ரீட்லாம் நான் கம்மியாக போடுவேன். என்கிட்ட வந்துச்சிங்க இதுங்க அப்படின்னா போடலாம். ட்ரையோ 250 300 போடலாம். கோப்ரா பேரு 150 200க்குள்ளேயே வந்து பண்ணலாம். ஹோம் ப்ரீட்லாம் எனக்கு வந்து கம்மியாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவேன். கொரியரு பேக்கிங் ஒர்க்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ் பண்ணுறேன். நேரில் வந்து எடுத்தால் இன்னும் கூட கம்மியாக தாராளமாக பண்ணலாம். ஓகே, இதுங்க திடீர்னு மேலே வருதுங்க, திடீர்னு கீழே போதுங்க. இதுங்களும் நல்லாயிருக்கும். நெட்டு இதில் போகுமா? ஆக்சுவலாக ரொம்ப பேபி, இது உங்களுக்கு பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏஜ் அதிகம் தான். நான் இந்த பாட்டிலில் வச்சுருக்கறதுனால அந்தளவுக்கு க்ரோத் கிடையாது. செமையாக பேரண்ட் மாதிரி வந்துடும் போல இருக்குது. மேல் எல்லாமே குட்டி தான் இதுங்க. வளர்கிறப்ப இயர் சைஸ் நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கப்பியை பற்றி போடுறப்ப காட்டுறேன். ஏன்னா லைக் பண்ணி தான் இந்த ஒரு பேரை நிப்பாட்டினேன். டைல் கட்டானது வந்து விற்கணுன்னா விற்றுருக்கலாம், பட் நான் விற்காமல் இந்த மாதிரி குட்டி எடுப்போமேன்ட்டு பண்ணேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பாடி கலருக்கு அந்த இயர் ப்ளூ கலரில் துண்டை எப்படி தெரியுதுன்ட்டு. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றத. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக 2 வெரைட்டி இப்போ என்கிட்ட இருக்குது. இந்த ட்ராகன் வெரைட்டியில் பேபிஸு, பேரண்ட் ஃபீமேலு, கோப்ராஸ் இருக்குது. டம்போஸ் சும்மா இருக்குது. அது அவ்வளோதான். இன்னும் ஒரு வெரைட்டி வந்து பண்ணுவேன். வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா மேல்ஸ் எதுவுமே வந்து தாங்க மாட்டுதுங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறதுங்கெல்லாம் ஓரளவுக்கு தாங்கிடுதுங்க, மூடி வச்சிட்றேன். மற்றபடி வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் நான் வச்சுருக்கிறது அதெல்லாம் தாங்க மாட்டுது. டெர்மோகோல் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு கப்பீஸ் போட்டேன், அதுவுமே வந்து இறக்குதுங்க. ஸோ வெயில் வந்து தாங்க மாட்டுது. வெயிலுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும்தான் செட் ஆகுது. வெயில் குறைஞ்சோடனே இன்னும் எதனா வெரைட்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுங்க நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.